அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடி விஜய் அவர்கள் முதல் முறையா திருச்சி கிழக்குல ஒரு கூட்டம் போட்டு எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் குறித்தும் விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. அதாவது திமுக தீய சக்தி, அதிமுக தீர்ந்து போன சக்தின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் போன்ற கட்சிகளை என்னை கேலி கிண்டல் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சு நாம் தமிழர் கட்சியும் அப்படி சைலண்டா சீண்டிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த விஷயம்ன்றது என்டிகேவை இன்னுமே ட்ரிகர் பண்ணியிருக்கு தாவேக அரசுக்கு எதிராக பேசுற புள்ளியில. நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கிள்ளையமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நேற்றுக்கு நடந்த கூட்டம் அப்படிங்கிறது தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்ற கூட்டம் தான். ஆனா விஜய் அவர்கள் நன்றி மட்டும் சொன்னாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அங்கேயும் திமுக மீது எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா அடிக்கிட்டு இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் திமுக ஆரம்ப கட்டத்திலேயே அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்காம விட்டதுனாலதான். அதனாலதான் என்னோட ஆட்சியில முதற்கொண்டு அளவுக்கு அதிகமான கொலைகள், கொள்ளைகள், வன்கொடுமை எல்லாம் நடக்குது அப்படிங்கறத அவர் பதிவு பண்றாரு. அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு உண்மையான விஷயம் தான். ஏன்னா 5 ஆண்டு காலமா திமுக ஒருவேளை ஒரு மிஸ்கவர்னன்ஸ் பண்ணியிருந்தாங்க, சரியான வகையில் நிர்வாகம் பண்ணல அப்படிங்கும்போது அதை ஆட்சிக்கு ஒரே மாதிரி சரி பண்ண முடியாதானா? அது கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா இங்க விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய எதிரியாக திமுகவை ப்ரொஜெக்ட் பண்றாரு. அதாவது களம் இப்பவும் தாவேகா வெர்சஸ் திமுக தான், வேற யாருக்குமே இங்க இடம் இல்லை அப்படிங்கிறாரு. இங்கதான் பிரச்சனையே வருது. அவர் அதிமுகவை இக்னோர் பண்றாரு, நாம் தமிழர் கட்சியை இக்னோர் பண்றாரு. அதே மாதிரி மற்ற கட்சிகள் யாருக்குமே எங்களுக்கு போட்டி இல்லை, இங்க 2 கட்சிகள் தான் கடைசி வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிற புள்ளியில திமுக வெர்சஸ் தாவேகான்னு சொல்றாரு. அப்ப திமுகவிற்கு இவரே ஒரு கூடுதல் அங்கீகாரம் கொடுக்கிறாரோ? ஏன்னா திமுக ஒழிக்கணும், திமுக முடிஞ்சு போச்சு, அது ஒரு கட்சியே இல்லை அப்படிங்கிற புள்ளியில விஜய் அவர்கள் பேசல. எங்களுடைய எதிரி திமுக தான் அப்படிங்கிறார். அப்ப இன்றைக்கு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு பிரதான எதிரி மற்றும் சட்டமன்றத்துல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தான் அப்படின்னா திமுகவை இன்னும் அடுத்து வரப்போற அரசியல்களுக்கு தாவேகா பயன்படுத்திக்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை நம்ம ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த 5000 பேருக்கு மட்டும்தான் திருச்சி கிழக்கு கூட்டத்தில் அனுமதி கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு பாஸ் கிடைச்சிருந்தோம், அவங்க உள்ள வர முடியல, காவல்துறை தடுத்தாங்க. இதுக்கு மேல போனா உள்ள ஸ்டாம்பேட் யாரும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு காவல்துறை யார் கண்ட்ரோல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கண்ட்ரோல். ஆனா அங்கு வந்த நபர்கள் யாரை குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக. ஸோ விஜய் அவர்களுடைய இந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடியும் யாருக்கிட்ட பவர் இருக்குன்றது தாவேக தொண்டர்களுக்கு தெரியலையோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது ஒரு சரியான நடைமுறையான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ தாவேகா இனிமே பொறுப்பெடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஸோ அவர்கள்ட்ட தான் காவல்துறை இருக்கு, அவர்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு அப்படிங்கும்போது இனிமே நடக்கக்கூடிய தவறுகளுக்கு கையை காட்டுறதை விட இவர்கள் அதை பொறுப்பை கையில எடுத்துக்கணும். அதுதான் சரியான அணுகுமுறையா இருக்கும். அடுத்ததா எனக்கு வாக்களிச்சவங்க எல்லாம் கவர்ச்சியில வாக்களிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்டாப் பண்றாரு. அவர் நிச்சயமா நான் என்ன ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரியான அறையில சொல்ல வந்திருப்பாரு, ஆனா அவரை நிறுத்திட்டாரு. ஸோ அந்த வகையில சொல்லலை அப்படிங்கிறனால அதை விமர்சிக்க வேண்டாம். அதற்கு அப்புறமா இப்படி சொல்லிட்டு எனக்கு கவர்ச்சிக்காகவா மக்கள் வாக்களிச்சாங்க இல்லைங்கிறாரு. இங்கதான் ஒரு பெரிய விமர்சனமே வருது. விஜய் அவர்களுக்கு ரசிகர்களா இருந்தவங்க தான் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல தாவேகாவுக்கு வாக்களிக்கிறதுக்கு முதல் கட்டமா வந்தாங்க. அதற்கப்புறமா அவர்கள் சொல்லி வீட்டுல உள்ளவங்க அந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஈர்க்கப்பட்டு அவர்கள் சொல்லி பெற்றோர்கள் தாத்தா பாட்டிலாம் ஓட்டு போட்டதெல்லாம் அந்த கேட்டகரியில தான். அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கவர்ச்சிக்காகவா எனக்கு வாக்களிச்சிங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்கிறாரு. பின்ன என்ன, விஜய் அவர்கள் தொடர்ச்சியா பேசின கொள்கைகளுக்காகவும் இல்ல அவருடைய அரசியல் உரையை கேட்டு அப்படியே உறைஞ்சு போய் தான் மக்கள் வாக்களிச்சாங்களா? அதற்கான வாய்ப்பே இல்லை. சிறந்த எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது ஒரு சில கிளிப்பை போட்டா நீங்களே பார்க்கலாம். இப்ப நேற்று நடந்த கூட்டத்திலேயே அந்த அரங்கத்துக்கு வெளியில இருந்து மக்கள் பேசுறது நீங்களே கேளுங்க. சூப்பரா இருக்காரு சார், அவர் அண்ணன் செம்ம அழகு சார். இப்படி எல்லாம் இருக்கிறவங்க விஜய் அவர்களால் கவரப்படலையா? விஜய் அவர்களுடைய கருத்தியலால் ஈர்க்கப்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்படியாக நிறைய கிளிப் இருக்கு. இதெல்லாம் இது சமீபத்தில் ஒண்ணு மட்டும் நம்ம எடுத்து காட்ட வேண்டியதா இருக்கு. அதற்கப்புறம் ஏங்க பிரஸ் மீட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதற்கு அப்படியே மக்கள் மேல பழிய போட்டாருங்க. நம்ம நீங்க மைக்க நீட்டி பத்திரிகையாளர்கள் டெய்லியுமே கேட்கறாங்க, சார் ஒரு பேட்டி கொடுங்க. டெல்லிக்கெல்லாம் போகும்போது கூட இது வரைக்கும் இங்க வந்த எல்லா முதலமைச்சர்களும் மரபுப்படி இங்க ஒரு பேட்டி கொடுப்பாங்க, நீங்க அதை கூட மரபை மீறீங்க அப்படிங்கிற மாதிரி டெல்லியிலேயே பத்திரிகையாளர்லாம் கேட்கறாங்க. இங்க வந்தா இங்க ஒரு
மரியாதை நிமித்தமா ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கணும், மக்களுடைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அப்படியே மக்கள் பக்கமே திருப்பி விடுற மாதிரி விஜய் அவர்கள் ஒன்று பேசுறாரு பாருங்க. மக்கள் வந்து பதில் சொல்லிப்பேன்னு சொல்லிட்டாங்க, நீ மக்களுக்கான வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதையும் நம்ம பக்கமே திருப்பி விட்டாரு. எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிக்கிட்டு நசன் பேசுற டைப்பும் நம்ம கிடையாது. மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கடைசி வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத பகிரங்கமா அறிவிச்சிட்டாரு. ஏன்னா மக்கள் பணி அதிகமா இருக்கு, அந்த பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு 10 நிமிஷத்தை கூட நான் வந்து வீணாக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்ல வர்றாரு. இதெல்லாம் வந்து பிரஸ் மீட் அவாய்ட் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய ரீசன் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. பிரஸ் மீட் அப்படிங்கிறது அத்தியாவசியமா கண்டிப்பா கொடுக்கணுமா அப்படின்னா நிச்சயமா கொடுக்கணும். ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே ஒரு வழி கம்யூனிகேஷனாவே இருக்கு. மக்களினுடைய கேள்வி களத்துல இருந்து உங்ககிட்ட எதிரொலிக்கணும், அதற்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும். அதுதான் வந்து சரியான ஜனநாயக நடைமுறையா இருக்கும். அதை அவர்கள் தொடர்ச்சியா விஜய் அவர்கள் தவிர்த்துட்டே வந்து போயிட்டு இருக்காரு. தாவேகா தொண்டர்களும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊடகங்கள்லாம் வந்து கரப்டடு, ஊடகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நியாயத்துக்கு புறம்பா செயல்படக்கூடியவங்க, திட்டமிட்டு விஜய் அவர்கள் மீது களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க. எப்படி விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்தினாங்களோ அந்த மாதிரி விஜய் அவர்களை பண்ணிடுவாங்க. அதனாலதான் விஜய் அவர்கள் பத்திரிகையாளை சந்திக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாப்புல. எப்பவுமே பத்திரிகைகள் அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்கு எதிராக அப்படியே தாண்டவெல்லாம் ஆட மாட்டாங்க. திமுக ஆளுங்கட்சியா இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நியூஸ் சேனல்லையும் இருக்கும். இன்றைக்கு தாவேக்கா தான் வந்து ஆளுங்கட்சி, ஸோ அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து இருக்கும். இன்னொன்னு, தாவேக்கா வந்து அதிகாரத்தில் இல்லாம இருக்கும்போது கூட தாவேக்கா வந்து அப்படியே எலிவேட் பண்ற மாதிரி பிஜிஎம்லாம் போட்டு விஜய் அவர்கள் வீட்டுல இருந்து வெளியே வர்ற செகண்ட்ல இருந்து மாநாடு முடிகிற வரைக்கும் மாஸ் பிஜிஎம் போட்டு விஜய் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க டிவி சேனல்ஸ்லாம். அது வந்து பின்னாடி அவர்கள் நியூஸ் சேனல் கிட்ட வந்து ஒரு பேக்கேஜா பேசியும் பண்ண வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா விஜய் அவர்களை போட்டா மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில அவர்கள் எலிவேட் பண்ணி கூட காட்டியிருக்கலாம். அப்படி எப்படி பார்த்தாலுமே விஜய் அவர்களுக்கு எதிராக ஊடகங்கள்லாம் இது வரைக்கும் நம்ம செயல்பட்ட மாதிரி பார்க்கல. இப்ப இன்றைக்கு வந்து நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை பதிவு பண்றதே விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து அவர்கள் பதிவு பண்றாங்கன்னு சொல்றதெல்லாம் எப்படி நம்ம ஏத்துக்கிறது? ஸோ அந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் பத்திரிகைகளை சந்திக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அடையாளம். இன்றைய வரைக்கும் நம்ம வந்து பிரதமர் மோடி அவர்கள் பிரஸ் சந்திக்க பயப்படுறாரு அப்படிங்கிறோம், பத்திரிகைகளை சந்திச்சு அவர் வந்து பயப்படுறாரு சொல்லி விமர்சனங்கள் முன்வைக்கிறோம். அதுவும் நியாயமான ஒன்றுதான். மக்களுக்கான கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். அதை கடத்தக்கூடிய நபர்கள் தான் இந்த ஊடகம் அப்படிங்கிறது. ஊடகவியலாளர்கள் வந்து சரியா அவர்கள் கேள்வியை முன்வைக்கல, திட்டமிட்டு வந்து கேள்வி கிண்டல் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவர்களை டேக்கிள் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு, அவர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் சட்டப்படி. ஆனா அது எதுவுமே இல்லாம அப்படி புறக்கணிச்சுட்டு போறது அப்படிங்கிறது பயந்து ஒதுங்குவதான் மக்கள் பார்ப்பாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்புறம் முக்கியமா வந்து திமுக அதிமுக பத்தி பேசும்போது, திமுக தீய சக்தி, இப்போ வரைக்கும் நமக்கு அவங்க தான் எதிரின்னு சொல்லி சொல்றாப்புல, அதிமுகவை தீர்ந்து போன சக்திங்கிறாரு. இங்க நமக்கு கேள்வி என்ன வருதுன்னா, அப்ப அதிமுக வந்து ஊழல் சக்தி இல்லையா? அதிமுக வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படித்தானே ஆரம்பத்துல சொன்னீங்க ஊழல் சக்தின்னு. இன்னைக்கு ஏன் அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்ல முடியலன்னா, அதிமுகவுல இருந்து 4 எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை வந்து ஊழல் சக்தின்னு சொன்னோம் அப்படின்னா அது நேரடியா வந்து இப்ப தாவேக்காவும் இனிமே ஊழல் சக்தியான்ற ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? அதனாலவே அந்த வார்த்தையை ஒரு கடந்து வந்து போறாரு. தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும். அப்ப இதுவே வந்து எவ்வளவு பெரிய ஒரு கொள்கை முரண் அப்படிங்கறத வந்து பாருங்க. திமுக மட்டும்தான் தீய சக்தி இப்போதைக்கு தாவேக்கா பொறுத்த அளவுல. அதிமுக எல்லாம் ஒரு கட்சியே இல்லை, அந்த கட்சி காலி ஆயிடுச்சுங்கிறாங்க. அது காலி ஆகுது இல்ல இருக்குன்றது வேற விஷயம். அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்களை வந்து தாவேக்கால இணைச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப இன்றைக்கு தாவேக்காவோட நிலைமை என்ன? தாவேக்கா என்ன மாதிரியான சக்தி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தாவேக்கா மட்டும் எப்படி இவங்க எல்லாரும் இணைச்சாலுமே தூய சக்தியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வந்து கேட்கணும். இந்த மாதிரியான கேள்விகளை தான் விஜய் அவர்கள் எதிர்கொள்ளணும் பத்திரிகையாளர்கள்கிட்ட. அவர்கள்ட்ட கேட்டு, இல்லைங்க அவர்கள் அப்போ வந்து ஊழல் கட்சி இப்ப ஏன் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்லணும், விளக்கம் கொடுக்கணும். ஆனா அவரும் கொடுக்கறது இல்லை. அவர் கட்சியில் உள்ள பெரும்பான்மையான அமைச்சர்களோ இல்ல முக்கிய நிர்வாகிகளோ கூட பத்திரிகைகளை சந்திக்கும் போது அவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது இல்லை. இவர்களா வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போறது இல்ல, நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து கடந்து போறது, இது மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து அவர்கள் மாத்திக்கணும் நிச்சயமா. இப்ப தாவேகா வந்து அடுத்து வரப்போற அந்த 5 தொகுதி இடைத்தேர்தல்களுக்கும் தயாராகி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுடைய அந்த விஷயத்துக்காக தான் இப்ப திருச்சி கிழக்கிலே வந்து அவர் கூட்டம் போடுறாரு. ஏன்னா பெரம்பூர்ல தான் அவர் வந்து மக்கள் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக இருக்காங்க சொல்ல போனா இன்னைக்கு. ஆனா அந்த தொகுதியில விஜய் அவர்கள் போயிட்டு நன்றி சொல்லல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்தமா சுற்றுப்பயணம் போய் நன்றி எதுவும் சொல்லலாம். அது அவசியமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வேலையை பார்த்தா கூட போதும் தான். ஆனா திருச்சி கிழக்கு குறிப்பா வந்ததுன்றதுக்கான காரணம் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்ப இந்த மக்கள் நிச்சயமா ஒரு ஏமாற்றத்துல இருப்பாங்க, அப்ப அவர்களை சமாளிக்கணும்ன்றது ஒண்ணு. இதே இப்ப அடுத்து வரப்போற அந்த 5 தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேலைகளை அவர்கள் தீவிரமா வந்து பார்ப்பாங்க. ஸோ அவர்கள்லாம் தாவேக்கா எம்எல்ஏக்கள் ஆக்குனா தானே தாவேக்காவினுடைய பெரும்பான்மை அப்படிங்கிறது கூடும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கு. அவரே சொல்றாரு, எனக்கு நீங்க அதிகமா வாக்கு போட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நீங்க அதிகமா எனக்கு வாக்கு செலுத்திருக்கலாம் அப்படிங்கிற மன வருத்தத்தை அங்கேயே பதிவு பண்றாரு. அப்போ நிச்சயமா அவர் வந்து ஒரு பெரும்பான்மை வேணும் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப உறுதியா வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம முதல்ல பார்த்தது மாதிரி என்னதான் விஜய் அவர்கள் வந்து பெயரை நேரடியாக சொல்லாம புறக்கணிச்சுட்டு போனாலும்
நாம் தமிழர் கட்சிக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கிறதா நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சரியான எதிரியை கிட்டத்தட்ட ரொம்ப காலத்திற்கு முன்னாடியே அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக களமாடியது நாம் தமிழர் கட்சி. இப்போ இன்றைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் களத்துல எடுபடுது அப்படின்னா அது கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி அது எடுபடுச்சானா இல்லை, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். விஜய் அவர்களுக்கு எதிராக அவ்வளவு தீவிரமா அரசியல் நாம் தமிழர் கட்சி பண்ணியும் அது பெரிய அளவுல எடுபடலை. ஸோ நான் தாவேக்காக்கு எதிராக அவர்கள் வந்து கூட்டம் போட்டு பிரச்சாரம் பண்ணாங்கன்றது இல்லை, தாவேக்கா பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறதுல நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் இருந்தாங்க. ஆனாலும் அந்த கேள்விகளில் வந்து நியாயம் இருக்கலாம், அந்த கேள்வி லாஜிக்கலான கேள்வியா இருக்கலாம், ஆனாலும் மக்கள் வந்து அதெல்லாம் கேட்டு ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போடலை. ஸோ அது அன்றைக்கு நேரடியாக தாவேக்கா எந்த ஒரு பாலிசி ரீதியாகவும் கவர்னன்ஸ் ரீதியாகவும் மக்களை வந்து அவர்கள் பாதிக்கல. அதனால மக்களுக்கு தாவேக்கா மேல ஒரு கோபம் ஏற்படலை. இன்னும் சொல்லப்போனா எல்லாரும் சேர்ந்து விஜய் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பரிதாபம் தான் ஏற்பட்டிருக்கின்றதை பார்க்க முடியுது. அதனாலதான் மக்கள் இந்த அளவுக்கு வாக்குகளை அதிகப்படியா போட்டிருக்காங்க. ஆனா இன்றைக்கு களம் வந்து அப்படி இல்லை. இப்போ நீங்க சில நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியான பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, அதிகப்படியான இந்த போதை கலாச்சாரம் குறித்த செய்திகள்லாம் அதிகமா வெளியாகுது. இன்னும் சொல்லப்போனா கொலை கூட அதிகப்படியாக நடக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே அது ஒரு தொடர்கதையா இருக்கு. எந்த ஒரு மாற்றமும் இந்த குறிப்பிட்ட காலத்துல ஏற்படல. இருந்தாலும் ஒரு மாசம் தானே ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர்கள் முன்னெடுத்தாலும் இது எத்தனை நாளைக்கு இதே ஒரு கிரேஸ் பீரியட் மக்கள் கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ உடனடியாக தாவேக்கு அதெல்லாம் சரி பண்ணல அப்படின்னா, இதே நிலை தொடருது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்கோர் பண்ண போற ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கும். குறிப்பா இந்த 5 தொகுதி இடைத்தேர்தலையுமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் செட் பண்ணக்கூடிய அந்த அரசியல் அப்படிங்கிறது திமுகவா தாவேக்காவா அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா அதையும் தாண்டி இங்க நீங்க 2 பேருமே வந்து தவறான கட்சிகள் தான், எங்களுக்கு திமுகவும் வேண்டாம் தாவேக்காவும் வேண்டாம் அப்படிங்கிற புள்ளியில இருந்து அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற கட்சிகள் 2, ஒன்னு அதிமுக, ஒன்னு நாம் தமிழர் கட்சி. ஸோ அதிமுக கூட விஜய் அவர்கள் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி விட்டுட்டு போக முடியும். ஆனா நாம் தமிழர் கட்சியை எந்த விதமான விமர்சனங்களையும் சொல்லி ஒதுக்கிட முடியாது. நாம் தமிழர் கட்சியை வந்து பேசாம விடலாம், அதை வந்து ஒரு கட்சியாக வந்து கருதாம அப்படி கடந்து போகலாம், அதெல்லாம் அவர்கள் பண்ணலாம். இவர்கள்லாம் ஒரு பெரிய அரசியல் சக்தி கிடையாதுன்னு சொல்லி புறக்கணிக்கலாம். ஆனா அந்த கட்சி வந்து விமர்சனம் பண்ணி வாதம் பண்ணி வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதான் கல யதார்த்தம். அப்போ ஒரு ஆளும் தரப்புக்கு எதிராக மக்கள் மத்தியில ஒரு மனநிலை உருவாகுது அப்படின்னா அதை சரியா வந்து வாக்குகளாக மாற்றக்கூடிய இடத்துல இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு. அன்றைக்கு வந்து அது வேற மாதிரி இருந்துச்சு தேர்தலுக்கு முன்னாடி. ஆனா இப்போ வந்து அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி சரியான வகையில தான் அவர்கள் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. சீமான் அவர்களும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை அப்படியே கிட்டத்தட்ட புறக்கணிச்சுட்டு அப்படியே கடந்து போறது அப்படிங்கிறதும் மக்கள் மத்தியில வரவேற்பு தான் பெறுது. ஸோ சீமான் அவருடைய ஃபேஸை வந்து பார்க்கல, தொடர்ச்சியா அவருடைய பேட்டிகள் வந்து கேட்கல அப்படிங்கும்போது நிறைய பேர் சீமான் அவர்கள் இன்னைக்கு பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சமூக பிரச்சனைகளுக்கும் இதுக்கெல்லாம் சீமான் குரல் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி எதிர்த்தரப்புல இருந்தே சீமான் அவர்களுக்கு ஆறுதல் குரல் வருது. இந்த நேரத்துல நான் என் மாமா சீமானை மிஸ் பண்றேன். அவன் தான் இந்த விஷயத்துல மனுஷன். 1000 சொன்னாலும் மாட்டுக்கறி அந்த மாரி மேடையில பேசின ஆளே கிடையாது. மனுஷன் இன்னைக்கு இந்த விஷயம் தெரியாம கூட இருக்கலாம், குழந்தை பிறந்திருக்கு அதனால மாமா பிஸியா இருக்கலாம். இந்த விஷயம் தெரிஞ்சு 4 ஏறி விளையாடாப்புல எடுத்துன்னு வாடா இங்கே சாப்பிட்றேன்னா இது சத்தியமா சொல்றேன். அந்த விஷயத்துல சீமான் மாமா பெட்டர்ல பெஸ்ட். அந்த ஆளால் தான் நிறைய பேர் மாட்டுக்கறி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்ப அவர் அமைதியா இருக்காரு, எல்லாம் அமைதியா இருக்காங்க. மாமா மிஸ் யூ மாமா, மாட்டுக்கறியும் மிஸ் பண்றேன், உன்னையும் மிஸ் பண்றேன், உன் அருமை தெரியுது இப்போதான். ஸோ இப்படியாக தான் வந்து அரசியல் களம் இருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து அரசியல் நிகழ்வுகள் எந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு. நன்றி.